கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக ஏற்ற வேளையிலே கர்த்தர் அவர் ஏற்றதை நடப்பிக்கிறவர் என்ற தலைப்பை கூட நாங்கள் தியானிக்கிறோம். நாங்கள் பார்த்தோம், ஏற்ற வேளையில கர்த்தர் எங்களுக்கு கிரியை நடப்பிக்கும்படி நம்ம கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், நாங்கள் காத்திருக்க வேண்டும், நாங்கள் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஆகவே விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராக, அதிசயங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். 104வது சங்கீதம் 27ஆம் வசனம் சொல்லுது, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். அல்லேலூயா. ஏற்ற வேளையிலே கர்த்தர் அவை ஒவ்வொன்றுக்கும் ஆகாரத்தை கொடுக்கும் என்று சொல்லி எல்லாமே காத்து கொண்டிருக்கும். 145வது சங்கீதத்தில் 15வது வசனம் இவ்வாறு எங்களுக்கு இன்னும் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களுக்குமே ஆண்டவராகிய தேவன் அவர் என்ன செய்கிறவராம்? அவர் உணவளிக்கிறவராக இருக்கிறது, ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவைகள் அவரை நோக்கி கொண்டிருக்கிறது. அதனால எந்த மிருக ஜீவன்களுக்கும், எந்த பிராணிகளுக்கும், எந்த பறவைகளுக்கும் அவர்கள் ஆகாரம் இல்லாமல் மரித்து போவதில்லை. ஏனென்றா அவைகளுக்கு உரிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவை ஒவ்வொன்றோடு இணைக்கப்பட்டு அவைகளுக்கு ஏற்ற ஆகாரம் அவைகளுக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. ஆனால் அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில், அவருடைய மகிமையில் இருக்கிற நாம இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோமா அல்லது இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறோமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொடக்கம் உள்ள பகுதியில் ஆண்டவர் சொல்கிறார், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரம பிதா விலை போட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமென். கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? நம்ம கவலைப்படுகிறதுனால சரீரத்தில் ஒரு அளவை ஒரு முளத்தை நாம் எப்படி கூட்ட முடியும்? ஒரு நாளுமே முடியாது. கவலை எங்களை சரீரத்தை ஒடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. கவலை எங்களுடைய சரீரத்தை ஒடுக்கும். ஆகவே நம்ம கவலைப்படுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு நம்ம அநேக வேளையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எண்ணத்தை ஒடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று நாம் எங்களுடைய சரீரத்துக்காக, எங்களுடைய ஜீவனுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உள்ள படைக்கப்பட்ட சகல படைப்புகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. விசேஷித்தவர்களாயிருக்க நாம் அவருடைய சாயலிலும், அவருடைய ரூபத்தில், அவருடைய மகிமையிலும் உருவாக்கப்பட்டிருக்கிற நாம் அவர் நம்மளை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாள் பட்டினி விட போறதில்லை. அவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் கைவிடப்பட போறதில்லை. ஆனால் நம்ம உழைக்கணும், சம்பாதிக்கணும். ஓகே. ஆனால் இன்றைக்கு நம்ம அன்றாட தேவைக்காக நம்ம பிரயாசப்படுறது நல்லது. ஆனால் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்கிறதுக்காக பிரயாசப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஏற்ற வேளையில அவர் ஏற்ற ஆகாரத்தை கொடுக்கிறார். ஆமே. ஏற்ற வேளையில் ஏற்றதை கொடுக்கிற தேவன் எங்களுடைய சரீர தேவைகளுக்காகவும், எங்களுடைய ஜீவனுக்காகவும் அவர் கரிசனையோடு செயல்படுகிறவர் என்ற நம்பிக்கையோட அங்கே அவரிடத்தில் காத்திருப்போம். கர்த்தர் தாம் எங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you all.